ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஓரியோ ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 பேக்கெட் பிஸ்கட் எடுத்திருக்கேன். க்ரீம் தனியாகவும் பிஸ்கட் தனியாகவும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுல் ஈரம் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. 2 பேக்கெட் அந்த மாதிரி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ இந்த பிஸ்கட்ஸை மட்டும் மிக்சியில் எடுத்து போட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அது பவுலில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ கொஞ்சம் சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதையும் இப்போ அந்த ஓரியோ பிஸ்கெட்டை பொடிச்சு வச்சுருக்கோம்ல, அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு அதே இனிப்பு போதுன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் இனிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நம்ம மில்க் ஆட் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் மில்க் போதும். இந்த ஸ்பூன் சின்னது, நான் 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, பால் ஆட் பண்ணிட்டே இருக்காதீங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த க்ரீமு நம்ம அந்த க்ரீம் எடுத்து வச்சோம்ல தனியாக, இப்போ அது கூட கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நல்லா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு ஒரு க்ரீம் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம். ஃபாயில் ஷீட்டு போட்டிங்கன்னா, இதை விட நீங்கள் ஃபாயில் ஷீட்டில் வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லை பிளாஸ்டிக் ஷீட் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வரும், ஒட்டாமல் வரும். இது கொஞ்சம் ஒட்டிடுச்சு. இதில் நான் தனியாக உங்களுக்கு செகண்டாக இன்னொரு இதுலேயும் போட்டு காட்டுறேன். ஒரு எட்ஜஸ்லாம் ஈவனாக ஷேப்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த க்ரீம் இருந்துச்சுன்னா அந்த க்ரீம் எடுத்து இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க.
இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை வந்து அப்படியே ரோல் பண்ணணும். உங்களுக்கு இதோட ஃபாயில் ஷீட்டோ இல்லை பிளாஸ்டிக் ஷீட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக ரோல் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு இப்போ பிளாஸ்டிக் இப்படி இந்த மாதிரி ஃபாயில் ஷீட்டில் ரோல் பண்ணி ஃப்ரீசரில் வைக்கணும். இந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் ரோல் பண்ணி காட்டுற பாருங்கள். அதில் இதே மாதிரி க்ரீம்லாம் அப்ளை பண்ணிட்டு அதோடைய பேலன்ஸ் வந்து எடுத்து இந்த சைடில் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஒட்டாமல் நல்லா ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஃப்ரீசரில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துட்டு பாருங்கள், நல்லா கொஞ்சம் கெட்டியாகவும் கிடச்சிருக்கும். இவ்வளோதான். நமக்கு இப்போ வந்து ஓரியோ ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ரெண்டையும் கட் பண்ணி காட்டுறேன். ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.